திருவொற்றியூரில் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் மாசி பிரமோற்சவம் சுவாமி ஆலயம் திரும்பும் வைபவத்தில் பக்தர்கள் திரளாக தரிசனம். சென்னை திருவொற்றியூரில் அமைந்துள்ள தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் நடைபெற்று வரும் பிரமோற்சவ திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி ஆலயம் திரும்பும் வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி உடனுரை வடிவுடையம்மன் திருக்கோவிலில் பிரமோற்சவ திருவிழாவை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளிய சந்திரசேகரர் திரிபுர சுந்தரி பக்தி முழக்கங்களுடன் பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கப்பட்டு 4 மாட வீதிகளிலும் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டனர். தேரோட்டத்தின் போது பக்தர்கள் வெள்ளமென திரண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மாலை சந்திரசேகரர் மற்றும் திரிபுர சுந்தரி பக்தர்களுக்கு அருள்பாலித்து ஆலயம் திரும்பும் நிகழ்வு நடைபெற்றது. ஆலயம் திரும்பும் முன் 16 கால் மண்டபத்தில் எழுந்தருளிய சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், தேன் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல வண்ண மலர்களால் சுவாமியை அலங்காரம் செய்து தீபதூப ஆராதனை செய்யப்பட்டது. பின்னர் சிவன் தாங்கிகள் சுவாமியை தொழில் சுமந்தவாறு நடனமாடியவாறும் பின்னர் சன்னதி நோக்கி எழுந்தருளினர். அப்போது பக்தர்கள் பக்தி உணர்வுடன் சுவாமியை வழிபட்டு தரிசனம் செய்தனர். நிகழ்வின் போது நாதஸ்வரம், பேண்ட் வாத்தியம் மற்றும் மங்கள இசைகள் ஒலிக்க பக்தி பாடல்கள் பாடப்பட்டன. சந்திரசேகரர் கேடயத்தில் சிவன் தாங்கிகள் சுவாமியை சுமந்து கொண்டு பக்தி பாடல்களுக்கு ஏற்ப பக்தி உணர்வுடன் நடனமாடி சன்னதிக்கு அழைத்துச் சென்றனர். பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த சுவாமி ஆலயம் திரும்பும் வைபவம் பக்தர்களின் பெரும் வரவேற்புடன் ஆன்மீக உற்சாகத்தை ஏற்படுத்தியது.